இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இலக்கவியல் பாதுகாப்பை வலுப்படுத்த உறுப்பு நாடுகளுக்கு மலேசியா அழைப்பு. அதிகரித்து வரும் இணைய குற்ற அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் வட்டாரங்கள் தோறும் இலக்கவியல் பாதுகாப்பை வலுப்படுத்த ஆசியான் அமைப்பிற்கு தலைமை ஏற்றிருக்கும் மலேசியா தனது உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இலக்கவியல் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு ஏஐயின் ஆதரவு உட்பட தற்போதைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப இந்த முயற்சிக்கு அவசர அணுகுமுறை தேவைப்படுவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். எல்லை கடந்த தகவல் பகிர்வு, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அதிகரித்து வரும் சிக்கலான இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வதில் சட்ட அமலாக்க நிறுவனங்களின் துணையுடன் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற 25வது ஆசியான் நாடு கடந்த குற்றம் தொடர்பிலான மூத்த அதிகாரி கூட்ட தொடக்க விழாவில் அவர் அவ்வாறு கூறினார். விரிவான மற்றும் மேம்பாட்டு உருமாற்றத்திற்கு கோலாலம்பூர் மாநகரம் உட்படுத்தப்படும். 2040ஆம் ஆண்டிற்குள் கோலாலம்பூர் மாநகரம் மிகவும் விரிவான மற்றும் உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான மேம்பாட்டு உருமாற்றத்திற்கு உட்படுத்தப்படும். நகரவாசிகளின் வசதியை உறுதி செய்வதற்காக இன்றைய புதிய தொழில்நுட்பங்களுக்கான இலக்கவியல் மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆகியவற்றையும் உட்படுத்தி புதிய திட்டம் இருக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே இந்த மனிதாபிமான கொள்கையில் இலக்கவியல் ஏஐ மற்றும் பள்ளிகள், மக்களுக்கான வீடமைப்பு மேம்பாடு, சிறு வணிகர்களின் வசதி போன்ற புதிய அம்சங்களை கருத்தில் கொண்டு மேலும் உள்ளடக்கியதாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம். ஏனெனில் எங்கள் அணுகுமுறை மாநகர மன்றத்தின் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் V40 மற்றும் N40 உள்ளனர் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். நேற்று 2040ஆம் ஆண்டிற்கான கோலாலம்பூர் உள்ளூர் திட்ட வெளியீட்டு விழாவில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். புக்கிட் செராஸில் உரிமம் பெறாத இறைச்சி கூடங்களை மூட உத்தரவு. டிபிகேஎல் திங்கட்கிழமை கூட்டாட்சி பிரதேச இஸ்லாமிய மதத்துறையுடன் இணைந்து கோலாலம்பூர் ஊராட்சி மன்றம் மேற்கொண்ட பரிசோதனையில் புக்கிட் செராஸில் உள்ள ஜாலான் செம்மராபாடி மற்றும் ஜாலான் குவாரியை சுற்றியுள்ள உரிமம் பெறாத 4 கோழி இறைச்சி கூடங்களை உடனடியாக மூட டிபிகேஎல் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூய்மை, கழிவு கையாளுதல் மற்றும் உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று டிபிகேஎல்லின் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் மூத்த துணை இயக்குநர் டாக்டர் நூர் சஹல்சீம் இஸ்மாயில் கூறியுள்ளார். ஹலால் சான்றிதழ் இல்லாமல் கோழி வணிகம் செய்தல், அழுக்கு வளாகங்களை கொண்டிருத்தல் மற்றும் கழிவுகளை நேரடியாக வடிகால் மற்றும் மழைக்கால வடிகால்களில் கொட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 8 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன. கூடுதலாக தடுப்பூசி, உணவு கையாளுதல், எண்ணெய் பொறிகள் மற்றும் கழிவு வடிகட்டிகளை பராமரித்தல் ஆகியவற்றுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதற்காக அனைத்து வளாகங்களும் நடவடிக்கைக்கு உட்பட்டவை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். 10 துணை விதிமுறைகளில் இதுவரை 5 பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இணைய பாதுகாப்பு சட்டத்திற்கான 10 துணை விதிமுறைகளில் 5 இதுவரை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இச்சட்டம் மே 22ஆம் தேதி அரசாங்க பதிவேட்டில் பதிவிடப்பட்டாலும் அது இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். நேற்று அப்துல் துன் ரசாக் ஒளிபரப்பு மற்றும் தகவல் நிறுவனம் இப்டாரில் நடைபெற்ற இப்தார் 2025 பொது உபசரிப்பும் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஃபாமி இவ்வாறு கூறினார். துன் பட்டாவி கலைக்கூடம் அமைக்க பினாங்கு அரசாங்கம் நில அங்கீகரிப்பு. நாட்டின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அமாட் பட்டாவியின் சேவை மற்றும் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் கலைக்கூடம் ஒன்றை அமைப்பதற்காக பினாங்கு பெர்தாம் விஷன் பார்க் பகுதியில் உள்ள நிலத்தை அம்மாநில அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. நாட்டின் தேசிய ஆவண காப்பகம் அக்கலைக்கூடத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் என்று பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகான்யோ தெரிவித்தார். நிலத்திற்கான தேர்வு இறுதி செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஆவண காப்பகத்துறையும் அதை பார்வையிட்டுள்ளது. மேலும் பாக் லாவின் சொந்த ஊரான கபாலா பதாஸில் ஒரு நினைவு காட்சியகத்தை நிறுவுவதற்கான ரிசல் மெரிகானின் முன்மொழிவை நிறைவேற்றுவதை ஆவண காப்பகத்துறையின் பார்வைக்கு விட்டுவிடுவோம் என்றார் அவர். நேற்று பினாங்கு பண்டார் காசியாவில் ஜாலான் துன் அப்துல்லா அகமது பட்டாவி நெடுஞ்சாலையை
அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். முன்னதாக அதற்கு பண்டார் காசியா நெடுஞ்சாலை என்று பெயரிடப்பட்டிருந்தது. 2003ஆம் ஆண்டு தொடங்கி 2009ஆம் ஆண்டு வரை பிரதமராக பணியாற்றிய துன் அப்துல்லாவின் சேவை மற்றும் பங்களிப்புகளை பாராட்டுவது மிகவும் முக்கியமானது என சாஃப் தெரிவித்தார். 2024 SDPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உபகார சம்பளம் வழங்கப்பட்டது. உள்நாட்டு பொது பல்கலைக்கழகங்களில் கல்வித்துறையில் மேற்கல்வியை தொடர 2024ஆம் ஆண்டு SDPM இல் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 300 மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு உபகார சம்பளம் வழங்கியுள்ளது. SDPM முடித்த மாணவர்கள் கல்வித்துறையை தேர்ந்தெடுப்பதற்கு ஊக்குவிக்கவும் பல்கலைக்கழக அளவில் கல்வியை வலுப்படுத்தவும் அமைச்சு மேற்கொண்ட முயற்சிகளில் இதுவும் அடங்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். கல்வித்துறையில் தங்கள் படிப்பை தொடர திறமையுள்ளவர்கள் மற்றும் SDPM இல் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்துவதே இதன் நோக்கம் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் SDPM மற்றும் மலேசிய பல்கலைக்கழக ஆங்கில மொழி தேர்வு முயற்சிற்கான சிறந்த மாணவர் விருது 2024ஆம் ஆண்டிற்கான அந்நிய நாட்டவர்களுக்கான மலாயா மொழி ஆற்றல் சான்றிதழ் SKBMW ஆகியவற்றை வழங்கிய நிகழ்ச்சியில் ஃபட்லினா அவ்வாறு உரையாற்றினார். உண்மையிலேயே அர்ப்பணிப்பும் ஆர்வமும் உள்ளவர்கள் மட்டுமே கல்வித்துறையின் முதுகெலும்பாக மாறுவதை உறுதி செய்வதன் மூலம் நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த உபகார சம்பளம் வழங்கும் நடவடிக்கை அமைவதாக அவர் கூறினார். EPF பணத்தில் காப்பீட்டு பிரீமியம் தொகையை செலுத்துவதா? ஓய்வூதிய சேமிப்பு குறித்து டத்தோ சிவகுமார் கவலை. சுகாதார காப்பீட்டுக்கான பிரீமியம் சந்தா செலுத்த EPF-இன் 2வது கணக்கை பயன்படுத்த அனுமதிக்கும் பரிந்துரையை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். DSK எனப்படும் டினாமிக் சினார் காஷி சமூக நல சங்கத்தின் தலைவர் டத்தோ N சிவகுமார் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். B40 மற்றும் M40 வர்க்கத்தினர் தரமான சுகாதார சேவையை பெற உதவுவதற்கான நல்ல நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை என்றாலும் இது சந்தாதாரர்களின் ஓய்வு கால சேமிப்பில் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அவர். மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் பிரீமியம் கட்டணம் நிரந்தரம் அல்ல. அது வயது, உடல்நிலை மற்றும் குடும்ப தாக்கங்களின் அடிப்படையில் அதிகரிக்கக்கூடும். ஒருவேளை முழு குடும்பத்திற்கும் காப்பீட்டு பாதுகாப்பு எடுத்தால் அதற்கு EPF சேமிப்பை பயன்படுத்தும் போது ஓய்வு கால பாதுகாப்பு பாதிக்கப்படும். எனவே அரசாங்கம் தனி காப்பீட்டுக்கு பதிலாக குறைந்த கட்டணத்தில் அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம் வழங்கும் பொது காப்பீட்டு திட்டங்களை உருவாக்க வேண்டும். எனவே மலேசியா மலிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான பொது சுகாதார வசதிகளை வழங்கி வருகிறது. எனவே தனியார் காப்பீடு கட்டாயம் அல்ல என்றார் அவர். பிரதமரின் உருவப்படத்தை எரித்ததை முன்னாள் MACC தலைவர் கடுமையாக சாடினார். சபாவில் பிரதமரின் கேலி சித்திரத்தை எரித்து மாணவர் போராட்டக்காரர்களை கண்டித்து முன்னாள் MACC தலைமை ஆணையர் சுல்கிஃப்லி அகமது அன்வார் இப்ராஹிமை பாதுகாக்க முன்வந்துள்ளார். சுல்கிஃப்லி கூறியதாவது, அந்த செயலுக்கு பின்னால் உள்ள ஆழமான ஏமாற்றங்களை அவர் புரிந்து கொள்கிறார் என்றாலும் அது மரியாதை மிக்க நடத்தை குறைந்து வரும் ஒரு கவலைக்குரிய நிலையை பிரதிபலிப்பதால் அந்த செயலுக்கு ஆதரவு தர முடியாது என தெரிவித்துள்ளார். ஒரு குறிக்கோளுக்காக போராடுவதில் இலக்குகள் வழிகளை நியாயப்படுத்துவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார். ஊழலை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டம் நேர்மை, ஞானம் மற்றும் ஒழுக்கம் போன்ற மதிப்பீடுகளில் அடிப்படையாக இருக்க வேண்டும். தீவிரமான செயல்களில் ஈடுபடுவது அடையாளபூர்வமானதாக இருந்தாலும் கூட நாம் ஆதரிக்கும் காரணத்தையே குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அபாயம் உள்ளது. இது சாராம்சத்திலிருந்து உணவு பூர்வத்திற்கும் நியாயத்திலிருந்து அடக்குமுறை நியாயம் அளிக்கின்ற செயல்களுக்குமான மாற்றமாகிறது என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். கண்ணீர் அஞ்சலியுடன் விடைபெற்றார் தான் ஸ்ரீ தம்பிராஜா. ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் வழி கடந்த 42 ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளையும் கல்விமான்களையும் உருவாக்கிய சமுதாயத்தின் கல்வி சுடராக போற்றப்படும் பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் M தம்பிராஜாவிற்கு நேற்று இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. கல்வி மட்டுமே இந்தியர்களை மேன்மை பெற செய்யும் என்பதில் குறிக்கோளாயிருந்து அது வழியே மாணவர்களின் வாழ்வில் அறிவு தீபமேற்றிய தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் மறைவு சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது திரளான மக்களின் வருகையில் மெய்ப்பிக்கப்பட்டது. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்தே உடல் நலம் குன்றியிருந்த 83 வயதுடைய தான் ஸ்ரீ தம்பிராஜா தமது வீட்டில் உறக்கத்தில் இருந்த போதே உயிர் நீத்தார். நாடு முழுவதும் கோலாலம்பூர் தாமன் துன் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள அவரின் வீட்டில் தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது.
அதன் பின்னர் நேற்று காலை மணி 10க்கு அவரின் கல்வி இல்லமான பெட்டலிங்ஜயாவில் உள்ள ஸ்ரீ முருகன் கல்வி மையத்தின் தலைமையகத்திற்கு அன்னாரின் உடல் கொண்டு வரப்பட்டது. தமது வாழ்நாளில் அதிகமான நேரத்தை தான் ஸ்ரீ இங்குதான் செலவிட்டார் என்பதை நினைவு கூறும் விதமாக அவரின் உடல் பொதுமக்களின் பார்வைக்காக அங்கு வைக்கப்பட்டது என அந்நிலையத்தின் இணை இயக்குனர் சுரேன் கந்தா தெரிவித்தார். அரசாங்கத்தை விட்டு வெளியேற அழுத்தம், ஏஜிஎம்முக்காக காத்திருங்கள். எம்சிஏ தலைவர் ஒற்றுமை அரசாங்கத்தில் தங்கள் எதிர்காலம் குறித்து தனது கட்சி அவசர முடிவு எடுக்காது என்றும் வருடாந்திர பொதுக்கூட்டம் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் மலேசிய சீன சங்க தலைவர் விகாசியோங் கூறியுள்ளார். அரசாங்க நிர்வாகத்தில் எம்சிஏவின் பங்கு மீதான அதிருப்தியை தொடர்ந்து பாரிசான் நேஷனலை விட்டு வெளியேறும் முயற்சிகளில் எம்சிஏ இருப்பதாக அண்மைய காலமாக ஊகங்கள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி அன்று எம்சிஏ பொதுச் செயலாளர் சாங் சின் ஊன் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து பிஎன் தெளிவான முடிவை எடுக்க தாமதப்படுத்தினால் கட்சி அதன் சொந்த திசையை தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அதன் உத்தியை மறுசீரமைக்க எம்சிஏ பிஎனுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் அவகாசம் அளித்ததாகவும், ஆனால் பிஎனுக்குள் உள்ள நிச்சயமற்ற தன்மை எம்சிஏ உறுப்பினர்களை ஏமாற்றத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார்.